فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். குர்ஆனை ஓதுகின்றவர்களுக்கும் ஓதாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். குர்ஆனை ஓதுகின்றவர்கள் ஒரு காலம் கேள்வியை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் யாரிடம் கேட்க வேண்டும் என்று நன்றாக தெரியும், அதனால் கேட்க மாட்டார்கள். இதான் குர்ஆனை ஓதுவதற்கு முதல் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஒரு புத்தகம் கிடைத்திருக்கின்றது, இந்த புத்தகத்தை படிப்போம், இது என்ன சொல்லியிருக்கின்றது என்பதை முதலில் அறிந்து கொள்வோம் என்ற விஷயத்தில் மும்முரமாக இருப்பார்களே தவிர யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டார். காரணம், இது மனிதன் கொடுத்த புத்தகம் கிடையாது. இது இறைவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்ப கிருபையாக கொடுக்கப்பட்ட புத்தகம் போல் தெரிகின்றது. சரி, படித்து பார்ப்போம் என்று படித்து அது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வார். என்ன சொல்லுகின்றான், ஏது சொல்லப்பட்டிருக்கின்றது, இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது, ஓகே, இந்த மாதிரி தான் நாம் நடக்க வேண்டும், ஓத வேண்டும் என்று அறிந்து கொள்வார்கள். யாரு? குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள். அவர் மட்டும்தான் தெரியும், யார்கிட்டையும் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளும் இருக்கின்றான், நம்ம கேட்டு அல்லாஹ் தர்றேன்னு சொல்றேன்னு சொல்றான், வழி காட்டுறேன்னு சொல்றான், குர்ஆனை கற்றுத்தரேன் என்று சொல்லுகின்றான். இவ்வளவு சொன்ன பிறகு எல்லாரும் சொல்றாங்க, படித்து புரியறதுக்கே ஒரு 5-7 நிமிஷம் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து அதன்படி நடந்து கொள்வார்கள் இந்த குர்ஆனை ஓதுவதற்கு. இதுதான் நீ அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். எக்காலத்தில் எந்த காரணத்திற்கும் நீங்கள் மனிதனை அணுக முடியாது, கேட்கவும் கூடாது. அனைத்தும் ஞானம் நிறைந்த விஷயம். எந்த வார்த்தைக்கு நீ அர்த்தம் சொல்ல முடியாது. அர்த்தம் இதான் அர்த்தம் நிர்ணயிக்க முடியாது. வந்துக்கிட்டே அர்த்தம் வந்து கொண்டே இருக்கும். செய்யக்கூடிய காரியத்திற்கு எதை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரியத்துக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும், அது கற்றுத்தருவான். கற்றுத்தந்த பின்னதான் நீங்கள் அதை செய்ய முடியும். அதுக்காக அல்லாஹ் சொல்கிறான், தூய்மையானவர்களை தவிர இதை தொடமாட்டார்கள். தக்குவா உடையவர்களுக்கு இது வழிகாட்டி அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் நீங்கள் ஓதுறதில் கவனம் செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தூக்கி போட்டுட்டு மனுஷன் கேட்டிங்கன்னா அப்பவுமே ஷிர்க்ல காஃபிராக அர்த்தம். அது புரிஞ்சுக்க முதல்ல. நான் உட்கார்ந்துருக்கிறேன், குர்ஆனை திறந்தாலே நான் தான் பேசுகிறேன், நீ என்னை தூக்கி போட்டு என்கிட்ட இப்போ நீ பக்க காஃபின்னு சொல்கிறான். நான் உன்ட்ட தான் குர்ஆன் கொடுத்தேன், நீ என்கிட்ட தான் கேட்கணும் என்று அல்லாஹ் சொல்லி, இதை இன்னும் யாரும் எந்த மனிதனும் புரிந்து கொள்ளவில்லை. ஜாக்கிரதையாக இருந்துக்கிறேங்க. நம்ம அநியாயம் பாவத்தை கட்டிக்க வேண்டாம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், படிக்கலாம். 44வது சூரா துகான் 7வது ஆயத். நீங்கள் உறுதி உடையவர்களாய் இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன். நீங்க இப்பதான் வருது பார்த்துக்கிறங்க. ஆல்மோஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டா என்ன உண்மையா பொய்யா, இது சரிதானா? உண்மைப்படுத்து உங்க ஒவ்வொரு மனிதன் வேலை. எந்த மனிதன் வேலை? இந்த குர்ஆன் நம்பிக்கை கொண்டவன் எவன் இருக்கின்றானோ அவனுடைய வேலை அது. நீ உறுதி கொண்டவர்களாக இருந்தால், ஈமானில் உறுதி கொண்டவர்களாக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈமானில் உறுதி கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். என்ன சொல்றாண்டவன்? வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உறுதி உடையவர்களாக இருந்தால். இப்பொழுது அவன் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வான், உங்களுக்கு கற்றுத்தருவான், வழியை காட்டுவான். இது இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுப்பா அவங்களுக்கு. 8. அவனை அன்றி நாயன் இல்லை. அவனை தவிர வேறு நாயன் கிடையாது. இது உண்மைப்படுத்தணுமே. இது உலகத்தை பூரா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடவுள் இருக்கிறாங்களே, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இதுதான் உண்மையான இறைவன் நீங்கள் உலகத்துக்கு காட்டணுமே.
அப்போ நீ புரிஞ்சுட்டா தானே உங்களுக்கு சொல்ல முடியும், உண்மையாக என்ன சொல்ல முடியும், புரியாமல் சொல்ல முடியும். வானருக்கு அவன் தான் உண்மையாக இடம் சொல்கிறான். இது உண்மைப்படுத்தணுமே, இது உண்மைப்படுத்த உங்கள் வேலை. எப்போ உண்மைப்படுத்த போகிறீங்க? அவன் உயிர்ப்பிக்கிறான், அவனே மரிக்க செய்கிறான், அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதையரின் இறைவனாகவும் இருக்கின்றான். தன்னை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றான். 9. ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் எவன்ப்பா படிப்பான், இதை போய் எவன் கேட்பான் என்ற சந்தேகத்தோட, இதெல்லாம் நம்ப முடியுமா என்ற எண்ணத்தோட இந்த உலகத்தின் போக்கு அழகான ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். 10. ஆகவே வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராக. வானம் ஒரு புகையை கொண்டு வரும் ஒரு நாள், கியாமத் வருவதற்கு முன்னர் வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும். அந்த நாளை நீ எதிர்பார்ப்பீராக. அந்த நாள் எப்பொழுது வரும்? அவர் ரசூல் போய் இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வரல, எதிர்பார்ப்பீராக. 11. மனிதர்களை சூழ்ந்து கொள்ளும், இது நோவினை செய்யும் வேதனை ஆகும். அந்த புகை மனிதனை சூழ்ந்து கொள்ளும், நோவினை செய்யும் வேதனையாகும். 12. எங்கள் இறைவனே, நீ எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக. நிச்சயமாக நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம் என கூறுவர். அப்போ இந்த புகையை பார்த்தோன்னே, வேதனை வந்தோடனே நாங்கள் மூமினா இருக்கிறோம். ஃபிரௌன் கத்துனால மண் தண்ணிகளை போகும்போது அந்த மாதிரி கத்துவார்கள், அன்றைய தான் கத்துவார்கள் புகை சூடும் பொழுது. 13. ஜிகிர் அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும்? இந்த சமயத்தில் ஜிக்கிர் எவ்வாறு பயனளிக்கும்? உண்மையை பார்த்து விட்டார்கள். அல்லாஹ் சொன்ன ஜிக்கிர் மூலமாக பார்த்து விட்டார். ஜிக்கிர் இறங்கிடுச்சு, இந்த அல்லாஹ் சொன்ன வேதனை இறங்கிடுச்சு. இந்த சமயத்திலேயே நான் முஸ்லீமும் இருக்கிறோன்னு சொல்லுவேன். நீ அப்படிதான் ஃபிரௌன் சொன்னான், நான் மூசாவோட இறைவனை நான் நம்புகிறேன், கற்றுனா தண்ணிக்குள்ள முழுகும் பொழுது. அப்போ மலக்கள் என்ன கேட்டாங்க? இந்த சமயத்தில் தான் உனக்கு புத்தி வந்தது, நேற்று சற்று முன்வரை அல்லாஹ் கிரதம் வந்திய, இன்னைக்கு வந்து பிரயோஜனம், இந்த பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் கிடையாது என்று அதே மாதிரி தான் இது, அதே விஷயம் தான் இதுவும். விளக்குபவரான தூதர் அவர்களிடம் வந்திருக்கின்றார். 14. அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்டவர் பைத்தியக்காரர் என கூறினர். இவ்வாறு அந்த மக்கள்லாம் யார்ட்டும் கற்றுக்கிட்டு இருந்தாலும் பேசுகிறாருப்பா, ஒரு பைத்தியக்காரன் பாவம். இந்த மாதிரி ரசூல அந்த ஊர் மக்கள் இழிவாக பேசினார்கள். 15. நிச்சயமாக நாம் வேதனையை சிறிது விளக்குவோம், ஆனால் பின்னரும் நீங்கள் நிச்சயமாக திரும்புபவர்களே. வேதனை நீக்கிறோம்பா, போயிட்டு இப்போ விட்டு கொடுக்குறேன், ஆனால் திரும்பவும் நீ அதான் செய்வீங்க, பழையபடி தான் போவீங்க, அதுக்காக திரும்பி வந்துட மாட்டீங்க நீங்கள். 16. ஒரு நாள் நாம் பெரும் பிடியாக பிடிப்போம், நிச்சயமாக நாம் பழி தீர்ப்போம். 17. அன்றியும் நாம் இவர்களுக்கு முன்னரே ஃபிர்அவுனுடைய சமூகத்தாரை நிச்சயமாக சோதித்தோம், கண்ணியமான தூதரும் அவர்களிடம் வந்தார். இதே ஃபிரௌனை சோதித்தோம், கண்ணியமான தூதர் மூசாவும் ஹாரூன் வந்தாங்க. இது பிரயோஜனம், எந்த பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. 18. அவர் என்னிடம் நீங்கள் அல்லாவின் இபாதிகளை ஒப்படைத்து விடுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன். என் ஜனங்களை என்னோட சேர்த்து நான் கூட்டிட்டு போயிடுறேன். அநியாயமாக இஸ்ராயல் மக்களை வதை செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று அந்த தூதர்கள் கூறினார்கள் ஃபிரௌனிடம். 19. அன்றியும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக உங்களை உயர்த்தி கொள்ளாதீர்கள், நிச்சயமாக நான் உங்களிடம் தெளிவான சான்றுகளுடன் வந்திருக்கின்றேன். அல்லாஹ்வை எது பேசுறாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படாம இருப்பேன் முடிவு செய்தார்கள். அல்லாஹ்வை துச்சமாக அப்படிலாம் கிடையாது, இறைவன் கிடையாது என்று எல்லாம் சொல்லிவிடாதீர்கள். அல்லாஹ்விட உங்களை பெருசாக உயர்த்திக்கிறாதீங்க. இந்த ரசூல் எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க, அவர் உண்மையை சொல்லுகின்றார், ஜாக்கிரதை இருந்துக்கிறங்க என்று ஆண்டவன் மக்களுக்கு அறிவுரை செய்கின்றான். 20. அன்றியும்
என்னை நீங்கள் கல்லால் எறிந்து கொல்லாதிருக்கும் பொருட் நான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அவனிடமே நிச்சயமாக பாதுகாவல் தேடுகின்றேன். பிடிக்காதவங்களே அந்த காதை கல்லால் அடித்து சாவடிச்சுவானுங்க. அப்படி நீங்கள் செய்யாமல் இருப்பது அல்லாவிடம் பாதுகாவல். உங்களுக்கு அவன் இறைவன், எனக்கு அவன் தான் இறைவன், அவனோட பாதுகாவல் தேடுகிறேன். நீங்கள் செய்ய அநியாய செயல்களிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்காக அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த தூதர்கள் கூறினார்கள். 21 மேலும் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையாயின் என்னை விட்டு விலகி கொள்ளுங்கள். என்னை பிடிக்கலையா, நான் சொல்கிற பேச்சு பிடிக்கல, விலகி கொள்ளுங்கள், என்னை விலகிக்கிறங்க. அநியாயமாக்க மக்கள் அநியாயம் பண்ணாதீங்க. நான் உங்க அநியாயம் பண்ணல, அநியாயம் பண்ணதுக்கு நான் வரவும் இல்லை, என்னுடைய ஜன்னை விட்டுருங்க சொல்லி தான் வந்துக்கிறேன். 22 நிச்சயமாக இவர்கள் குற்றவாளிகளான சமூகத்தாராகவே இருக்கிறார்கள் என்று தம் இறைவனிடம் பிரார்த்தித்து கூறினார். 23 என் இவாதிகளை அழைத்து கொண்டு இரவில் நீர் செல்க, நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான் மூசாவுக்கு, இரவோடு இரவாக இந்த இஸ்ராயல் மக்களை என்னைய நோக்கியிருக்கும், என்னைய நம்பியிருக்கும் இந்த இஸ்ராயல், இப்போ அவங்களுக்கா கடவுள்னா என்னன்னு தெரியாது, அல்லான்னு என்னன்னு தெரியாது. இந்த இடத்துல இபாதிகள்னா இஸ்ராயல் மக்களுக்கு ஏது கடவுள், யார் சொன்னாங்க உங்களுக்கு அல்லாஹ் பற்றி? ஒன்றும் சொல்லலை. இப்போ தான் மூசா வர்றாரு, பிறந்தாரு, 10 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தார், அப்போ 15 வயசில் ஓட்டார், அங்கே 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் திரும்பி வர்றாரு. எந்த காலத்தை இவங்களுக்கு உபதேசம் பண்ணார்? அல்லாஹ் தான் அவங்க இறைவன் சொன்னார், பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல இபாதிகள் என்பது யாருக்கு எந்த தீங்கு பண்ணாமல் அந்த அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மக்களை அழைத்து கொண்டு நீர் இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு சென்று விடும் என்று அல்லாஹ்வின் கட்டளை மூசாவுக்கு வந்தது. நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள். நீங்கள் ஊரை விட்டு காலியாகி போயிட்டீங்க, அந்த விஷயம் தெரிந்து அவன் இரவோடு அவங்க துரத்திட்டு வருவான், ஊரையே கூட்டி வருவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மூசாவுக்கு. 24 அன்றியும் அக்கடலை பிளவுள்ளதாகவே விட்டு செல்லும், நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்பட வேண்டிய படையினராகவே இருக்கின்றார்கள். இப்போ நீங்க போற வழியில குறுக்க பெரிய கடல் வரும். அந்த கடல் குறுக்க பெரிய கடல். கடல் நீங்க மிரண்டு விடாது, போக முடியாது, தப்பிக்க முடியாது, மாட்டிக்கின்னு சொல்ல வேண்டாம். அந்த கடலை பிளக்கும் வழி உண்டாகும். அப்படியே வழியை நீங்க கிராஸ் பண்ணி போயிருங்க, ஊரை விட்டு போயிருங்க. அந்த கடலை மூட வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. நீங்கள் பாட்டு போயிருங்க, நான் பின்னால் தடுத்து வருவாங்க, நான் அவங்க மூழ்கடிச்சிடுறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் மூசாவுக்கு. மூசா அதை சரியாக காதில் வாங்கி கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அந்த விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. 25 எத்தனை தோட்டங்களையும் நீர் ஊற்றுகளையும் அவர்கள் விட்டு சென்றார்கள். 26 இன்னும் விளை நிலங்களையும் நேர்த்தியான மாளிகைகளையும். அவர்கள் ஃபிரௌன் ராஜா கிங் அரசன் கூப்பிட்டாங்க, ஊரே கிளம்பிட்டாங்களா. அவன் கூப்பிட்டான், எல்லாம் போய் ஆகணும், மூசாவை அடித்து சாவடிச்சிடணும், அந்த கூட்டத்தையும் அடித்து சாவடிச்சிடணும், க்ளீன் பண்ணிடணும் என்று அவன் ஃபிரௌன் ஆர்டர் போட்டான். ஊரே கிளம்பிடுச்சு, எல்லா வீடு வாசல் துறவு தோட்டம் எல்லாத்தையும் விட்டு ஃபிரௌன் பின்னால் தொடர்ந்து வந்தார்கள், மூசாவை பிடிப்பதற்காக விட்டு சென்றார்கள். 27 இன்னும் அவர்கள் இன்பமாக அனுபவித்துக் கொண்டிருந்த சுகபனுபவங்களையும். 28 அவ்வாறே அவற்றிற்கு வேறு சமூகத்தாரை வாரிசாக நாம் ஆக்கினோம். எல்லாத்தையும் மூழ்கடிச்சாச்சுப்பா, ஊரே காலியா போயிடுச்சு. நிறைய வீடுகள், வசதிகள், தோட்டங்கள், துறவுகள், மாளிகை எல்லாம் பத்திரமா இருக்குது. அந்த இடத்துக்கு வேறு மக்களை வாரிசாக ஆக்கினோம். இந்த ஊருக்கு நீங்கள் தான் இனி உரிமை கொண்டாடக்கூடியவர்கள், இதுக்கு வாழக்கூடிய நீங்கள் தான் என்று அவர்களை வாரிசாக ஆக்கினோம். 29 ஆகவே அவர்களுக்காக வானமும் பூமியும் அளவும் இல்லை. பாருங்க, இவங்க அழிச்சதுக்காக வானங்களும் பூமியும் அளவில். எதுக்காக சொல்றான் வானங்களும் பூமி அளவில் என்றார்?
எதற்காக இப்படி சொல்ல வேண்டும்? வானங்கள் பூமி இறந்ததற்கு அளவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வானங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தன, பூமியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நடந்த செயலை பார்த்து அந்த கூட்டத்தையே கடலில் மூழ்கடித்து அல்லாஹ் அழித்தான். இந்த மகத்தான செயலை பார்த்து வானங்களும் பூமியும் சந்தோஷம் அடைந்தன. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இவனை அடித்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் நீ தான் தடுத்து கொண்டிருந்தாய். ஆனால் அழிய வேண்டும் எங்களுடைய விருப்பம், இப்பொழுது நாங்களுடைய ஆசை நிறைவேற்றிவிட்டார் என்று வானங்களும் பூமி சந்தோஷமடைந்து அழவில்லை. இதில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வானங்களும் பூமி எப்பொழுது மனிதனை குறிவைத்து கொண்டே இருக்கின்றன. எதற்கு? உங்களை அழிப்பதற்கு, உங்களை பழி வாங்குவதற்கு. அல்லாஹ் கொடுத்த குர்ஆனை தூக்கி எறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களை அழிப்பதற்கு வானங்களும் பூமி எந்நேரமும் 24 மணி நேரம் குறிவைத்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் தான் தடுத்து கொண்டு பொறுங்கள் பொறுங்கள், அவசரப்படாதீர்கள். இந்த அல்லாஹ் தான் தடுத்து கொண்டிருக்கின்றான். ஏற்கனவே வானங்களுக்கும் பூமிக்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்து விட்டான். அநியாயம் செய்வதற்கு அநியாயம், பதிலுக்கு பதில் செய்யுங்கள், நல்லவர் செய்வதற்கு அவங்க எல்லா உதவியும் செய்யுங்கன்னு ஏற்கனவே வானங்கள் பூமிக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டதன் பேரில் அவர்கள் இவனை அடிப்பதற்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் காரணம், அனைவரும் அல்லாஹுக்கு விரோதிகளாகவே இருந்தார்கள். இது வானங்களுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் பொறுமையாளன், மன்னிக்கக்கூடியவனான கொஞ்சம் பொறுங்கள் பொறுங்கள் என்று அவங்களை தாமதப்படுத்தி கொண்டே இருந்தான். அழித்த பின்னர் இதாப்பா நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், அழிச்சிட்டப்பா என்று அவர் சந்தோஷமடைந்தார்கள். இதற்காக வானங்களும் பூமியும் அழவில்லை. இப்பொழுது சிறிது சிறிதாக மழை, வெள்ளம், புயல், காற்று, டான்ஸ், அது இதுன்னு அழிச்சுதான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சு காட்டுது. இருந்தாலும் மக்கள் பயப்படுவது கிடையாது. எது வந்தாலும் சரி பயப்படுவது கிடையாது. அந்த மாதிரி போயிடுச்சு. இதனால் இன்னும் கோபமாக இருக்கிறாங்க. வானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அழிச்சு என்ன பிரயோஜனம்? கூட்டி மொத்தத்தை அழிச்சிடணும், ஃபிரோன் அழிச்சு அழிச்சிடணும்னு ஆசைப்படுறாங்க வானங்கள் பூமி. அதுக்கெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு அந்த அளவு பெர்மிஷன் கொடுக்கல செய்யுங்க. ஏதோ உங்களுக்கு கொடுத்ததில்ல, கோபமாக இருக்கீங்களா, அன்றைக்கி ஒரு 1000 பேர் 2 சாவட்டும், ஒரு 1000 வீடுகள் ஒழியிட்டு, ஊர் அழியிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறோம். அப்படி இருந்து இதை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு அப்படி தெரிஞ்சக்கூடிய கூட்டம் யாரும் இல்லை. இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் இல்லை. 30. நாம் இஸ்ராயேலின் சந்ததியை இழிவு தரும் வேதனையில் இருந்தும் திட்டமாக காப்பாற்றினோம். 31. பிறௌனை விட்டும் நிச்சயமாக அவன் ஆணவம் கொண்டவனாக வரம்பு மீறியவனாக இருந்தான். 32. நிச்சயமாக நாம் நன்கு தெரிந்தே அவர்களை உலக மக்களில் இருந்து தேர்ந்தெடுத்தோம். 33. இந்த மக்களை தேர்ந்தெடுத்தான் பாண்டவன், நல்ல மக்கள். இந்த மக்களிலேயே உயர்ந்த மக்களாக இஸ்ராயேல் கூட்டத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இருந்த நிலையை பார்த்து அவங்க படாத கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலே ஃபிரௌனை எதிர்த்து பேச முடியாமல் பொறுமையாக இருந்தாங்க. இந்த ஒரு அவங்களோட கேரக்டர், அவங்களுடைய பொறுமை செயலை பார்த்து மனிதர்களிலேயே தேர்ந்தெடுத்தான். நீங்கள் நல்ல மக்கள் தேர்ந்தெடுத்து தான் இன்னைக்கு அநியாயம் பண்ணிட்டுக்கிறாங்க அவ்வளோ பேர். 33. அன்றியும் நாம் அவர்களுக்கு உண்மைகளை கொடுத்தோம், அவற்றில் துலக்கமான சோதனை இருந்தது. நிறைய உண்மைகளை காட்டினா அவங்களுக்கு, ஒவ்வொன்றும் சோதனை இருந்தது. எந்த சோதனையும் பயப்படல அவனுங்க. 9 சோதனை கொடுத்தாங்க. 9 சோதனைகளையும் அவங்க பயப்படவே இல்லை. நிச்சயமாக அவர்கள் கூறுகிறார்கள். 35. எங்களுக்கு முதலில் ஏற்படும் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுபவர்கள் அல்ல. 36. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எங்கள் மூதாதையரை கொண்டு வாருங்கள். 37. இவர்கள் மேலா அல்லது துப்பவு சமூகத்தார்களும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்பவர்களாகவே இருந்தார்கள், ஆகவே அவர்களை நாம் அழித்தோம். துப்பவுன்னு ஒரு பெரிய கூட்டம், நிறைய கூட்டத்தை எல்லாம் அழிச்சிருக்கிறான். அதை அழிச்ச முழுமையாக எல்லாத்தையும் சொன்னால் குரான் பேச போயிட்டே இருக்கு.
ஒரே வார்த்தை இமத்துப்பவு என்ற அந்த ஒரு சமூகத்தார் இருந்தார்கள். அவர்களும் பெரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர் எல்லாவற்றையும் நல்லா அடித்தேன்னு சொல்கிறான். அவ்வளோ ஒரே விதத்தில் இந்த மாதிரி கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு பேர் துப்பவு. 38. மேலும் வானங்களையும் பூமியையும் இவ்விரண்டிற்கு இடையே உள்ளவற்றையும் விளையாட்டிற்காக நாம் படைக்கவில்லை. 39. இவ்விரண்டையும் சத்தியத்தை கொண்டே அன்றி நாம் படைக்கவில்லை. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். பாருங்க, நான் சொன்ன குரான் கிடையாது. நான் சொல்றது வீணுக்காக படைக்கவில்லை, விளையாட்டுக்காக படைக்கவில்லை. பெரும்பாலோர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். உங்க சொன்னேன், உங்க அழிக்கன்னு கப்பலியா பார்த்துட்டே இருக்குது. இப்போ அதை சொன்ன ஒரு வார்த்தையிலேருந்து இந்த அர்த்தத்தை எடுத்தேன். உங்க அழிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்குது. விளையாட்டுக்காக படிக்கல, உன்னை அழிக்கிறதான படைச்சிருக்கிறேன். நீ அநியாயம் பண்ணிருக்கிற. குரான் தொடர்றதும் கிடையாது, ஓதுறதும் கிடையாது. குரான் விரோதம் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. உன்னைய அழிக்கிறதுக்காக வானங்களையும் பூமியையும் படைத்தேன். மற்ற வெப்பம், காற்று, வெயில், மழை, வெள்ளம், சுனாமி இதெல்லாம் படைச்ச உன்னை அழிக்கிறதுக்காக தான் என்ன படைச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனித பெரும்பாலும் இதை அறிந்து கொள்வதில்லை. 40. நிச்சயமாக தீர்ப்பு நாள் தான் அவர்கள் யாவருக்கும் குறிப்பிட்ட தவணையாகும். 41. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எவ்வித பயனும் அளிக்க முடியாத நாள். அன்றியும் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். 42. அல்லாஹ் கிருபை செய்கிறானே அவர்களை தவிர, நிச்சயமாக அவன் மிகைத்தவன், மிக்க கிருபை உடையவன். யாருக்கெல்லாம் கிருபையை கொடுத்துக்கிறானோ அதை தவிர மற்ற எல்லோரும் அழிக்கப்படுவார்கள். 43. நிச்சயமாக ஜக்கும் மரம். 44. பாவிகளுக்குரிய உணவு. 45. அது உருக்கப்பட்ட செம்பு போல் இருக்கும், வயிறுகளில் அது கொதிக்கும். 46. உங்களுக்கு நரகவாசிகளுக்காக சித்தப்படுத்தப்பட்ட பொருள் இது. அவ்வளோ பார்க்க நரகத்தை எவ்வளோ பார்க்க போகிறான். ஜக்கு மரம் என்னன்னு பார்க்க போகிறான். உருகிய செம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறான். அவன் தான் குடிக்க போகிறான். குடித்தா எப்படி இருக்குன்னு எல்லாம் அவன் உணர போகிறான். எவன் நரகத்தில் இப்போ உழுகுறானோ அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய போகுது. கண்ணால் பார்த்துக்க போகிறான். அதுக்கு எங்கே இருக்குது ஜக்கு மரம் என்னன்னு கேட்டுறாதீங்க. நீங்கள் யார் உள்ளே போகிற பார்த்துக்கணும். எவன் போகிறான்னு ஆசைப்போ போய் பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கு ஜக்குன்னா என்ன, செம்புன்னா என்னன்னு நீங்கள் யார்ட்டையும் கேட்டுறாதீங்க. பார்த்து கண்ணால் பார்த்துக்க போகிறேன். இது இப்போ அவசரப்படணுமோ? 46. வெந்நீர் கொதிப்பதை போல். 47. அவனை பிடித்து கொழுந்து விட்டெறியும் நரகத்தின் மையத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள். அவன் நரகத்தை கலந்தால நரகத்தை மையப்பகுதியில் ஒன்று இருப்பாங்க, ரொம்ப சூடாக இருக்கு. இழுத்து போடுங்க அவனு சொல்கிறான். அவ்வளோ கோவம் அந்த மனிதன் மேலே, அல்லது கெட்டவங்க காஃபிர்கள் மேலே அல்லாஹ்க்கு அவ்வளோ கோவம். 48. பின்னர் அவனது தலைக்கு மேல் வேதனை கொடுக்கும் கொதிக்கும் நீரை ஊற்றுங்கள். ஏற்கனவே குறுகிய செம்ம குடிச்சிட்டு இருக்கிறான், ஏற்கனவே செத்துட்டு இருக்கிறான். இன்னும் கொதிக்க நீரை தலை ஊற்றுங்க. அப்போ எப்பேற்பட்டவனா இருக்கிற அந்த மனிதன் மீது அல்ல எவ்வளோ கோபமாக பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த குரானை ஓதாதவன் எப்படி பார்த்துக்கிறேங்க. இந்த குரான் நடக்காதவன் எப்படிக்கு இந்த மாதிரி வேதனை. எந்த காலத்தை குரான் ஓதி எப்போ புரியும் நல்லா யாரும் புரிஞ்சுக்கல. புரியாமல் செத்தண்டா இந்தா அவங்களுக்கு கூலி. என்னைக்கு எல்லாம் அவனை புரிஞ்சுக்கலையோ, இவன் தான் உண்மையான இவன் என்னைக்கு நிரூபிக்கவில்லையோ, எவன் அல்லாஹ்வுக்கு ஹஜ்ர் செய்யவில்லையோ அவனுக்கு உள்ள கூலி இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். பார்த்துக்க. இப்போ என்ன செய்ய போறீங்க எல்லாரும்? நம்ம எல்லாம் என்ன செய்திருப்போம்? எங்கே தப்பிக்கிறது? தப்பிக்க வழியே கிடையாது. ஒன்றும் தெரியாது. குரான் என்னவென்றே தெரியாது. அதன் போய் நடப்பதற்கு என்னைக்கு வந்து ஒரு துளி ஒரு அடி எடுத்து வச்சே கிடையாது. இப்போ நடக்கணுன்னு ஒரு அடி எடுத்து வச்சே கிடையாது. நமக்கு இதான் ஜக்கு பரம் தான், கொதிக்க நீர் தான், செம்பு தான். இதை தவிர எதுவுமே கிடையாது. என்னுடைய சமூகத்தார் முற்று புறக்கணித்து ஒதுக்கி விட்டார். போடு அல்ல, எல்லாத்துக்கும் நரகத்தை போடியா அல்லா என்று ரசூல் சொல்ல போகின்றார். நிறைவேறப் போகின்றது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. இது எப்படி தப்பிப்பது? தப்பிக்க அழகான வழி குரான் இருக்கின்றது. அந்த பேச்சை தான் கவனிக்கணும். 25-30 ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டானோ அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை என்ன வார்த்தை, எதுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அர்த்தம் என்னன்னு தெரியும். அது இதுவரை நீங்கள் யாரும் படிக்கலை. யாரும் என்ன சொல்ல இதுவரையும் 25-30க்கு உண்மையாக அர்த்தம் என்ன இதுவரையும் கண்டுபிடிக்க நீங்கள்
சொல்கிறேன் கேட்டுக்க. ஆனால் நீங்கள் வந்து அதான் இப்போ இன்னைக்கு புரியாத சொன்ன 20 வருஷம் ஆகும் புரியறதுக்கு. இந்த 25-30 ஒன்றும் சரியாக புரிஞ்சுக்கிறல. உண்மையாக சொல்லுங்க பார்ப்போம். யாராவது அது உண்மையான அர்த்தத்தை எவனா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் புரியல. இதான் நீங்கள் ஓத முறை. அவ்வளோ புரிஞ்சுக்க. முதல்ல ஒன்றும் தெரியாமல் என்னத்தை ஓதி என்னத்தை கேள்விடுவாண்டிங்கிறது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க 25-30 அர்த்தம் பார்ப்பேன். யாராவது இப்போ நான் சொன்னது அர்த்தம் தான் சொல்லுவீங்க, தெரியும். அது புது சொல்ல முடியாது. அது உண்மையாக அர்த்தம் உள்ள இருக்குது. ஓதுறவனுக்கு தெரியும். எவன் ஒழுங்கா ஓதுறானோ அவனுக்கு தெரியும் அர்த்தம் என்னன்னு தெரியும். திருப்பி சொல்கிறேன் கேட்டு. எத்தனையோ தடவை இந்த 25-30 சொல்லிவிட்டு உங்களுக்கு 25-30 எத்தனையோ சொல்லிட்டேன். எவனும் எதிர்பார்க்கவும் இல்லை, ஓதவும் இல்லை, தொடவும் இல்லை. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஜக்கு மரம், உருகிய செம்பு, கொதிக்கு நீர் தான் தவிர எதுவுமே கிடையாது, முடிந்து விட்டது எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒதுக்கி விட்டார்கள். 25-30 என்னவென்று தெரியாமலேயே வாழ்க்கை இன்னைவரையும் போயிட்டு இருக்குது. இதுதான் நீ ஓதுற முறை, புரிஞ்சுக்கிற முறை. இதுதான் நீ ஓதுகின்ற முறை. தூய்மையான தொட முடியாது சொல்லிட்டான்ல, தொட முடியல, புரியல உனக்கு இந்த அர்த்தம். படி. 49. நீ சுவைத்துப்பார், நிச்சயமாக நீ வல்லமைசாலியாகவும் சங்கை உடையவனாகவும் இருந்தாய். 50. நிச்சயமாக இதுதான் நீங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களே அதுவாகும். நல்லா கிடையாதுப்பா. ஒருத்தர் தான் பிறப்பு, ஒருத்தர் இறப்பு. திருப்பி அனுப்ப மாட்டோம் சொல்லிட்டு இருந்திய, கியாமத்தினால இல்லை சொல்லிட்டு இருந்திய. பார், முன்ன வந்து சொன்ன உண்மையாகிவிட்டு பார். எதெல்லாம் நீ இல்லை சந்தேகப்பட்டிருந்துச்சோ இதோ ஒவ்வொரு உண்மை என்று அல்லாஹ் சொல்லுவான். 51. தக்வா உடையவர்கள் நிச்சயமாக அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள். பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் தக்வா. இந்த தக்வாவை உடையவர்கள் எவர்கள் எல்லாரும் தக்வாவை இந்த டிகிரி இந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டார்களோ அவர்களை தவிர. எழுதிக்கிறங்க, கொட்டை எழுதிக்கிறங்க. என்னைக்கு தக்குவ அடைய விடுங்க. 20 வருஷம் சொல்லிட்டேன். 20-30 வருஷம் ஒன்றும் புரியாததுக்கு 40 வருஷம் ஆனால் தக்குவ அடைய முடியாது. அது சொல்லிட்டேன். எவன் ஒருத்தன் வாயை மூடி கப்சுன்னு குரானு கையை ஓதி தன் சிந்தனை உட்கார்றானோ அவன் மட்டும்தான் குரானை அறிந்து கொள்ள முடியும். வாயை திறக்க மாட்டான். குரான் ஓதன் வாயை திறக்க மாட்டான். கப்சுன்னு இருப்பான். தனக்கு உண்டு அல்ல அவன் இதயத்தால் அல்ல பேசிட்டு இருப்பான். இதயத்தாலேயே அல்ல இப்படி அடையும் பார்த்துட்டு இருப்பான். அதுலேயே மூடி இருப்பான். உன்னெடுத்த மனுஷனை உன்னெடுத்த பேச்சு அவன் கேட்கவே மாட்டான். அவன் கேட்க மாட்டான். தக்குவா உடையவர்களை தவிர. போதுமா? மகத்தான பாக்கியம் தக்குவா. ஆனால் இந்த மகத்தான சக்தி அவனுக்கு தர்றான். இதை வைத்து கொண்டு தான் நீ இந்த குரானை பின்பற்ற முடியும். இது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு முன்னர் நீ மூமினாக ஆக வேண்டும். அதற்கு முன்னர் நீ தூய்மை உடையவனாக ஆக வேண்டும். இந்த மூணுமே தெரியாத கூட்டம்தான் உலகம் நிறைஞ்சிருக்குது. முற்றிலும் புறக்கணித்த கூட்டம் தான் அந்த கூட்டம். எல்லாம் அவ்வளவு புறக்கணித்த கூட்டம், அவ்வளவு நரகவாசிகள் கூட்டம் என்று ரசூல் அன்னைக்கு சொல்லுவார். தக்குவா உடைய தக்குவா தலை எழுதிங்களா தம்பி? அதில் எழுதுங்க. தக்குவா எழுதுங்க. தக்குவாவை தவிர முத்தக்கீன். தக்குவா எவன் அடைஞ்சானோ அவன் முத்தக்கீன்னு சொல்லு. தக்குவா என்ற பாக்கியத்தை எவன் அல்லாஹ் கொடுத்தானோ அவன் முத்தக்கீனாக ஆகின்றான். எவன் ஒருவன் ஈமானை அடைந்தானோ அவன் என்ன ஆகின்றான்? மூமீனாக ஆகின்றான். ஈமானை அடைந்தவன் மூமீன் என்று சொல்லுவார்கள். தக்குவாவை அடைந்தவன் முத்தக்கீன் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்விடம் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றான். அவன்தான் உங்களை தூய்மைப்படுத்துவான். தூய்மையானவர்கள். தூய்மையை எவர் அடைந்தாரோ அவர் தூய்மையானவர். அவ்வளோதான். பார்த்தீங்களா? தக்குவா சாவசியம் கிடையாது. நீ அர்த்தமே சொல்ல முடியாது தக்குவாக்கு. தக்குவா எப்படிப்பட்ட விஷயம் என்று எவன் அடைஞ்சானோ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் தக்குவா என்ன என்று தெரியும். சும்மா தக்குவா பச்சையே போய் என்ன பிரயோஜனம்? என்ன செய்ய? எப்போ தக்குவா அடைய போறீங்க? மனுஷனை கேட்க போறீங்களா? இது ஆண்டவன் தருவேன்னு சொல்றான். அப்போ இந்த தக்குவாவை அல்லாட்டேருந்து வாங்கக்கூடிய இந்த பாக்கியத்தை மனுஷரை போய் கேட்ட மனுஷன் எப்படி சொல்லுவாங்க? ஏன் தக்குவா அடையாதவன் தான் குரான் பேசிட்டு இருக்கிறான். தக்குவா என்னன்னு தெரியாதவன், ஈமான் கொல்லாதவன், பரிசுத்தம் ஆகாதவன் தான் குரான் பேசிட்டு இருப்பான். நீ குரான் போய் பேசிட்டு இருக்கிறானுங்க. நான் குரான் சொல்லிக்கிறானுங்க. என்னன்னு தெரியாது, குரான் தெரியாது. நானும் தக்குவா அடையிலப்பா, என்னையும் சொல்லிடுறப்ப நானும் தக்குவா ஏதோ படித்தேன்,
4 விஷயம் தெரியுது, சரி சொல்லுவோம், அதுக்கு மேலே அவங்க முன்னேறிக்கிட்டு அவ்வளோதான். அதான் என்னுடைய செயல் தவிர மற்ற தக்குவாக தான் இல்லைப்பா, உங்களை மாதிரி தான் நான் அதை சொல்லிடுறேன். படி தக்குவா. தக்குவா உடையவர்கள் நிச்சயமாக அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள். தக்குவா உடையவர் நிச்சயமாக அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள். அவங்க அச்சம்னா என்னன்னு தெரியாதுப்பா, இதான் தக்க விசேஷம். எவன் தக்குவா அடைஞ்சிட்டானோ அவன் அச்சமே போயிடும். அச்சம்னா என்னப்பா அப்படின்னு கேட்க வேலை வந்துடும். அப்படிதான் இப்ராஹிம் கேட்டார், இருந்தார் ஷைத்தானா அப்படி ஒரு இருக்கிறானா, அந்த மாதிரி வாழ்க்கை வச்சுட்டு இருந்தார் இப்ராஹிம் நபி. அப்படி ஒரு இருக்கிறானாப்பா பார்க்கணுமே, அந்த மாதிரி எண்ணத்தோடு அவர் வாழ்ந்தார். யார்? இப்ராஹிம் நபி. புரியுமா உங்களுக்கு? நான் சொல்லுக்குறேன் கிடையாது, நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அதான் நான் சொல்ல வேண்டிய ஏற்றுக்காதீங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண விஷயம் கிடையாது. இப்ராஹிம் வாழ்க்கை, முகமது நபி வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. எவ்வளோலாம் கண்டுக்க முடியாது. ஓய்வு தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ராஹிமையும் முகமது நபியும் மற்ற எல்லா நபிமார்களையும் புரிந்து கொள்வதற்கு ஓதுகின்ற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் அந்த முறையை கற்றுக்கொள்ளாமல் எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குதுப்பா, அந்த குரானை கற்றுக்க முறை ஒன்று இருக்குது, போதுறதுக்கே முறை ஒன்று இருக்குதுப்பா. அந்த படிப்பை படிச்சுக்கிறேன்னு, அந்த படிப்பு வச்சுக்கிட்டு தான் நீ குரான் ஓதணும். அதை புரிஞ்சுக்கிறேங்க, விஷயம் கிடையாது. என்னமோ ஓதிட்டு தெரிஞ்சுட்டேன், ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் நடக்காது தம்பி, ஒன்றும் நடக்காது, எதுவுமே செய்ய முடியாது. அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உன்னை நீங்கள் ஓத மாதிரி கற்றுக்கல, உங்கள் பேச தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை ஓதவில்லை, நீங்கள் தொடவே இல்லை, ஒன்று விளையாட்டு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், விளையாட்டு பக்கம் போயிட்டு இருக்கு உங்கள் பேச்செல்லாம், உங்கள் பேச்சே தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே. அல்லாஹ் கிருபை கொண்டு படி. 52 ஸ்வன சோலைகளிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள். 53 சுந்துஸ் இஸ்தப்ரக் அணிந்து ஒருவரை ஒருவர் முகம் நோக்கி இருப்பார்கள். 54 இவ்வாறே மேலும் அவர்களுக்கு ஊருன் ஈன்களை நாம் மனமுடுத்தி வைப்போம். 55 அச்சமற்றவர்களாக சகலவித கனிகளையும் அங்கு கேட்டு கொண்டிருப்பார்கள். 56 முந்திய மரணத்தை தவிர அங்கு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். மேலும் அவர்களை நரகத்தின் வேதனையை விட்டும் காப்பாற்றி விட்டான். 57 உம்முடைய இறைவனின் அருள் கொடையும் இதுவே மிகப்பெரிய வெற்றியும் ஆகும். 58 அவர்கள் ஜிகீர் பெறுவதற்காக இதை நாம் உம்முடைய மொழியில் எளிதாக்கினோம். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேங்க, ஜிக்கர் செய்வதற்காக நீங்கள் பேசுகிற அரபி மொழியில் என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன். இதை வைத்துக்கொண்டு நீ ஜிக்கர் செய்ய வேண்டும். இந்த அரபியை படிச்சுட்டு கிழிச்சுட்டு நினைச்சிடாதீங்க, ஒன்றும் செய்ய அரபியை எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மொழி இல்லை, எந்த மொழியில் படித்தாலையும் கற்றுக்க முடியாது. நீ அவ்வளோ ஜிக்கர் ஃபார்மேட்டில் கொண்டாடணும். ஜிக்கர் ஆக்கணும். ஜிக்கர் ஆக்கிறதுக்கு தான் நீ தக்குவா அடையணும், மூமின் ஆகணும், தூய்மை அடையணும். அப்போ தான் ஜிக்கரை மாறும். இப்போ படி, எல்லாம் படிக்க அப்போ புரிஞ்சு டக்குன்னு புரிஞ்சாலும் புரிஞ்சிடும். போதுமா? இது அடைக்கதான் சொன்ன 25-30 வருஷம் ஆகுன்னு சொன்னேன். இது அடையிறதுக்கு 25-30 வருஷம். என்ன தூய்மைன்னு என்னன்னு தெரியாது, ஈமான்னு என்னன்னு தெரியாது, தக்குவான்னு என்னன்னு தெரியாது. புரிஞ்சுக்கிறேங்க. விளையாட்டு பக்கம் போயிட்டு இருக்குது உங்களுடைய போக்கும் பேச்சு, நான் படிக்கிறது போது எல்லாம் விளையாட்டு பக்கம் போயிட்டு இருக்குது. அப்போ என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் இது உங்களுக்கு அவர்கள் ஜிக்கிர் பெறுவதற்காக, அவர்கள் எல்லோரும் ஜிக்கிரை பெறுவதற்காக இதை நாம் உம்முடைய மொழியில் எளிதாக்கினோம். உம்முடைய மொழியில், ஏன்னா எல்லாம் அரபிக்காரங்க அரபி தான் தெரியும், சரி அவங்க மொழியிலே. அதே மாதிரி யூதர்களுக்கு அவங்க லாங்குவேஜ் ஹீப்ரு மொழி தான் தெரியும். அவங்க மொழியில் அந்த தௌராத்தும் இன்ஜீலும் அவங்க மொழியில் கொடுக்கப்பட்டது. ஜபூர் வேறு, அந்த ஊர் மொழி என்ன பேசுகிறான்னு தெரியல. ஜபூர் நபி தாவூது என்ன மொழி பேசுகிறாங்க, அவர் மொழியில் அவருக்கு ஜபூர் வேதம். இதே மாதிரி அவங்க பேச்சு என்ன பேச, அந்த பேச்சு புரியுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதி ஜிக்கர் புரிஞ்சுக்கிறங்க. ஜிக்கர் செய்வதற்காக இந்த அரபி மொழியை கொடுத்தோம். அரபி மொழியை படிச்சுக்கிறீங்களா சொல்ல சொல்லல.
நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது ஜிக்ராக மாற்ற. அல்லாவை டிரான்ஸ்லேஷன், அல்லா அவங்க சொல்லுவ டிரான்ஸ்லேஷன் ஜிக்ரா மாற்று. ஜிக்கர் மொழியில் மாற்று குரானை. ஒரு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ அல்லது வேறு லாங்குவேஜ்லேயோ ஃப்ரெஞ்சுலேயோ கிடையாது. அது மாற்ற இதே தான் இருக்கும். எல்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவ்வளோதான். இது இங்கிலீஷில் ஆல் பிரைஸ் அன்டு அல்லாஹ் தி லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ், அவ்வளோதான். தமிழில் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இல்லைங்க, அதே பேச்சு தான் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு மொழியிலையும். இது அப்படியே ஜிக்ரா மாற்றணும். தமிழில் படிக்கிறவன் ஜிக்ரா மாற்றணும், அரபி படிக்கிறவன் ஜிக்ரா மாற்றணும், இங்கிலீஷில் படிக்கிறவன் ஜிக்ரா மாற்றணும். அதுக்கப்புறம் அவனுக்கு புரியும், இங்கிலீஷ்காரனுக்கு புரியும், அரபிக்காரனுக்கு புரியும், தமிழுக்காரனுக்கு புரியும். இவ்வளோ வேலை இருக்குது, அதை பார்க்க வேண்டியது. இது அல்லாஹ் உனக்கு கற்றுத்தருவான். இந்த ஜிக்கரை உனக்கு அல்லாஹ் கற்றுத்தருவான். என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? இப்போ கண்ணா பார்த்தீங்கல்ல, என்ன செய்ய போய் இப்போ நீங்கள் திருப்பி பழைய வேடிக்கை தமாஷ் அப்படிதான் போதுவீங்க. நீங்கள் படிச்சுட்டு அப்படியே மனசை வச்சுக்க போகிறீங்க கிடையாது. இந்த வார்த்தை சிந்திப்பீங்களா? இந்த மாதிரி சொல்லியிருக்கிறானே, என்ன ஜிக்கர்னா என்ன என்னைக்கா உட்காந்தீங்களா? என்ன ஜிக்கர்னா என்ன உட்காந்து இருந்த இருப்பிலும் விழாப்புறங்க ஜிக்கர் செய்கிறார். ஜிக்கர் செஞ்ச கண்டுபிடிச்சவன் இருந்த இருப்பிலும் நின்ற நிலையிலும் படுத்திருப்பிலும் ஜிக்கர் அல்லாஹ்வை ஜிக்கர் செய்வார்கள் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வும் தெரியாது, ஜிக்கரும் தெரியாது. சும்மா அரபி மொழியிலே தமிழ் புக்கை அதை வச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான். அது என்ன பிரயோஜனம்? ஓதுவதும் ஒன்று தான், நீங்கள் ஓதாதிருப்பதும் ஒன்று தான், ரெண்டும் சமமே. என்னென்னு புரியல. அப்போ எதுக்கு ஓதுறீங்க? புரிஞ்சுக்க ஒரு விஷயம் சொன்னால் அடுத்த புரிஞ்சிடணும். இந்த மாதிரி சொல்லிடுறான்ப்பா, நம்ம நடக்கணும்ப்பா, அப்படிலாம் ஒவ்வொருத்தன் திருத்தணும். தெரியலையே, சொன்னாலும் புரியலையே, நான் என்ன பண்ணுறது? 59. ஆகவே நீரும் எதிர்பார்ப்பீராக, அவர்களும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக நபியே விட்டு விடுங்க, நீங்கள் எதிர்பார்த்துருங்க, கியாமத்னால அவங்களும் எதிர்பார்த்துருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சூரா முடிச்சு இப்போ அந்த சூறா முடிஞ்சிருச்சு. பிஸ்னல் டைம் ஆயிடுச்சுமா. அப்போ பிஸ்னல்ல அடுத்த வாரம் மேற்கொண்டு ஓதுவோம். இப்போ ஓதியதை உங்கள் சொந்த விஷயம், நான் கட்டாயப்படுத்துகிற சிந்தனை செய்யுங்க. அதை அவங்க இஷ்டப்படி தான் ஓதிட்டுருங்க. எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. யார் எந்த நோக்கத்தோடு எப்படி ஓதணுன்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி ஓதிக்கணும். அல்லாஹ் சொல்லி எப்படி ஓதக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் நரக வேதனைப்படி. நரக வேதனையிலிருந்து தப்பித்து கொண்டவர்கள் அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் எவர்கள் குர்ஆனை தொடுகின்றார்களோ ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம். மற்றவர்களுக்கு ஜக்கு மரம். 2:121 ஒழுங்கா படிங்க. இந்த மாதிரி போட்டிருக்கிறான எப்பொழுது அல்லாஹ்விடமிருந்து இந்த புத்தகத்தை வாங்குவது என்றெல்லாம் ஆசை வரணும். 2 சூறாவே போட்டிருக்கிறான. இதை வாங்கினாதான் எப்படி ஓத வேண்டுமோ ஓதுகிறான்னு சொல்கிறான். இதை விட்டுட்டு மனுஷன்கிட்ட போய் அது இது கேட்டுக்கிறோம். எவ்வளோ தப்பான காரியம், மடத்தனமான காரியம் பண்ணுறோன்னு யோசிக்கிறோம். 2:121 அழகாக சொல்லிட்டோம். யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ. எப்போ வாங்க போறீங்க? வாங்கிறது ஆசைப்பட்டீங்களா? அதை விட்டுட்டு கேள்வி கேட்டுருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? இந்த நான் புத்தகத்தை தர்றேன், இந்த புத்தகப்படி படித்தவன் தான் உண்மையிலேயே ஒழுங்காக ஓதுகின்றான். எப்படி ஓதிட வேணும் அப்படி ஓதுகிறார்கள் ஆணும் சொல்லியே அது தள்ள ஏறலையே, புரியலையே, ஓத தெரியல. சும்மா குணத்துக்கு வச்சுட்டு ஓதி கொண்டுருவீங்க. அதான் சரிங்க. இது பதில் சொல்லுங்க. 120 சொல்லிட்டு அது போதுமே, யார்கிட்ட எந்தக்கேன்னு கேட்கக்கூடாது. இது 2:121 படித்தா அப்படியே ஷாக் ஆயிடுவான். இந்த மாதிரி இருக்குது. எப்போ எல்லாம் அறிகிறது, எப்பொழுது புரிகிறது, இவன் உண்மையாக அறிவன் எப்போ கற்றுக்கிட்டு அவனுக்கு புக்கை வாங்கணுமே. நீ தெரிஞ்சாதான்டா வாங்குவேன். நீ அவன்கிட்ட அல்லாட்ட வாங்குவேன். அல்ல யாருன்னு தெரிஞ்சான்னு வாங்குவேன். தெரியாமல் புக்கு கொடுத்துருவான்னா சொல்கிறேன். யாருக்கு நான் வேதத்தை கொடுத்தோமோ, எவன் நான் சொல்கிற மாதிரி இப்போ கொடுத்த குரான் ஓதி வருகிறானோ அவனுக்கு முழு விளக்கத்தோட புத்தகம் தர்றேன். இப்போ ஓது, எல்லாம் புரியும், உனக்கு ஈஸியாக ஆயிடுச்சு சொல்கிறானே. இது கூட தலையறல யாருக்கு? இவ்வளோ தெளிவாக சொல்கிற ஆண்டவன் இது விட்டாச்சு. தேவையில்லா பேச்சு. இதுதான் ஷைத்தானுடைய பேச்சு அர்த்தம். புரிஞ்சுக்கணுங்க. குர்ஆன் ஓது சாதோஷம் கிடையாது, திருப்பி சொல்ல சாதோஷம் கிடையாது. நீ ஒன்றை தயார்படுத்திக்கிறோம், ஓதுறதுக்கு ஒன்று தயார்படுத்திக்கணும். முதல்ல
உன்னைய நீ ஒவ்வொரு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை ஓதுவதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உட்காருன்னு குர்ஆன் கையமா இருக்குன்னு நைட்டு கூட ஓதுன்னு அந்த மாதிரி பக்குவத்தை உடலையும் உள்ளத்தையும் கொண்டு வந்து பானை தொழுவதற்கு அதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தூய்மையாக்குவான். புரிஞ்சுக்கணும். இத்துறை நான் முடித்துக் கொள்கின்றேன். பேசினில்லை, அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.